இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனான கிளைம் வருது அப்படின்னா அவங்க ப்ரீவியஸாக பார்த்த ட்ரீட்மெண்ட், ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டரை பார்த்த இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்கன்னா கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளைண்ட்டுக்கு நடந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கிளைண்ட்டுக்கு நீ பெயின் வருது, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கன்சல்ட் பண்ண போகிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸ்டேஜ் 4ன்றதுனால நீங்கள் சர்ஜரி பண்ணுறது தான் அட்வைஸ்ன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பட் இவங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்கொயரி பண்ணி அடுத்தடுத்து அவங்களோட ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர் எல்லாம் போய் மீட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ல அவங்க நீ சர்ஜரிக்காக போறாங்க. ப்ரீவியஸா பார்த்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அவங்க ஃபைல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நீ பெயின் வந்து 7 months தான் இருந்திருக்கு சொல்லியிருக்காங்க. பட் அவர் இதெல்லாம் டாக்டர் 7 years எழுதிட்டாரு. இன்சூரன்ஸ் கிளைமுக்கு அவர் 7 years நீ பெயின் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பட் இந்த பாலிசி ஹோல்டர் பாலிசி கிட்டத்தட்ட ஒரு 4.5 years தான் வச்சிருக்காரு. பட் நீ பெயின் 7 years இருந்ததுனால பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ பெயின் இருந்திருக்கு, இவங்க எங்கிட்ட இன்சூரன்ஸ் பண்றப்போ சொல்லலன்னு சொல்லிட்டு இந்த கிளைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸா பார்த்த டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்ரேஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால அசஸ் பண்ண முடியும். அதுல ஒரு டாக்டர் ப்ராப்பரா அவங்க எத்தனை நாளா அந்த பெயின் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அண்ட் அவங்களோட லெட்டர் ஒன்று வச்சு அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த எரரும் வச்சு நாங்கள் அனுப்பும்போது தான் இந்த கிளைம் கேஷ்லெஸ்ஸாக செட்டில் பண்ணுறது ஹெல்ப் பண்ண முடியும். அவங்களோட நீ சர்ஜரிக்கு இந்த கிளைம் கேஷ்லெஸ்ஸாக செட்டில் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸாக பார்த்த ரிப்போர்ட், அவங்க ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸ்ரே, ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்குறீங்க, கன்சல்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுக்கிறீங்க, மருந்து வாங்குறீங்கன்னா, டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஃபைல் போட்டு பத்திரப்படுத்தி வைக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த இன்சூர்ட் அவங்களை ப்ரீவியஸாக பார்த்த டாக்டர் கன்சல்டேஷன், மெடிசன், ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அவங்க வச்சிருக்கலன்னா இந்த கிளைம் அவங்களால வாங்கியிருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 டாக்குமெண்ட்டையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட கன்சல்டிங் பேப்பர், ஃபார்மசி அண்ட் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறீங்க, எக்ஸ்ரே மாதிரி எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு ஃபைல் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது உங்களோட கிளைம் கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு அது யூஸ் ஆகும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்.